அது மாதிரி மாமா அந்த ஓத குடுக்குற விஷயங்கள் பார்க்கும்போது, அதில சிலதில யா ஹக் யா முபீன் அப்படின்ட்டு குடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதில அக்கு பயிற்சி அப்படின்ட்டு சில கிளாஸு பார்த்துருப்பீங்க. இது நம்ம அந்த கிளாஸ் எல்லாம் கூட போக தேவையில்ல. இத நாம சரியா உச்சரிச்சு பழகுனாலே, அந்த பயிற்சி கூட நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம பலதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, மாமா அப்போவுலேருந்தே இத தந்திருக்கிறாக. இந்த யா ஹக் அப்படின்ட்டு இந்த அ நொக்கத்து காஃப வந்து சரியான உச்சரிப்பு குடுத்தோம்னாக்கா, அண்ணாக்கு பாதைக்கு மேலே ஒரு அழுத்தம் உண்டாகும். ஏன்னா, அந்த காஃபு, நொக்கத்து காஃபு, ஹக்கு அன்ட்டு அந்த உச்சரிக்கும்போது, அந்த அண்ணாக்கு பாதையில ஒரு அழுத்தம் ஏற்படுது இல்லையா? அது வந்து நம்மளுடைய இந்த அந்த சுவாச பயிற்சியில உள்ளவங்களுக்கு அத வந்து இலகுப்படுத்தி தரும். ஏன்னா, அது ஒரு கவனிக்க வேண்டிய புள்ளிகள்ன்னு சொல்லுவாங்க. அப்போ மாமா தந்த விஷயங்கள்ல இவ்வளோ சூட்சமங்களும், ஞான சூட்சமங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணு சேர்த்து பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீட்சை வாங்குன ஒரு சிஷ்யருக்கு வந்து வேண்டிய தர்பியத்து இது எல்லாமே இங்கே கிடைக்கப் பெறுது. ஏன்னா, ஒரு அகசுத்தி பயிற்சி தந்து, அதுக்கு செயல் வடிவம் வந்து தந்திருக்கிறாக. ஏன்னா, இங்கே அவங்களே நின்று இத நம்பளுக்கு நடத்தி தந்திருக்கிறாக. கிட்டத்தட்ட ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில என்ன நடக்கணுமோ, அந்த அனுஷ்டானங்கள் எல்லாமே இங்கே நடந்து முடிஞ்சிருது. அது மாதிரி நம்பளுக்கு இத வந்து இந்த விஷயத்த அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு உபதேசங்களும், நெறைய டிப்ஸுகளும் தந்திருக்கிறாக. இது வந்து எல்லாத்துக்குமே எளிதாக நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஆ நீ ஒரு நாள் உட்காரும்போது உனக்கு அந்த ரிலாக்ஸான மனநிலை வந்து கிடைக்கப் பெறுதா? அது உனக்கு அமைய பெற்றுருச்சா? அந்த நாள வந்து ஃபுல்லா நோட்ஸ் எடுங்கிறாக. குறிப்பு எடுத்துக்க தப்பில்லங்கிறாக. அன்னைக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்துச்சு? அது மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம யாரையெல்லாம் சந்திச்சோம்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இன்னைக்கு நெறைய பேரு தெரிஞ்சும் கூட, செயல்படுத்தியும் கூட ரசிக்கல அப்படின்ட்டுலாம் ஆ நெறைய பேர் சொல்றப்போ, இப்ப நான் இத காட்டுறப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்ப யார் யார் எந்தெந்த இதில இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஞான மார்க்கம் எல்லாம் அந்த சங்கமிக்கும் தானே, ஒண்ணா சங்கமிக்கும் தானே. அப்போ இது ரொம்ப அழகான இது. இது எப்படிங்க இவ்வளோ எளிமையா இது வந்து யாருமே தெரிஞ்சுக்கலாங்கிற மாரி தந்திருக்கிறாங்க. அவங்கவங்க சிசிய பிள்ளைங்களுக்கு மட்டுமே இந்த காலத்தில சரியான ஒரு இது இல்லாம இருக்குது, எங்களுக்கு கிடைக்காம இருக்குதுன்ட்டு குறைப்பட்டுக்கிறவங்க கூட இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அ அப்போ அன்றைய இத ஃபுல்லா நோட் பண்ணுப்பா. யாரையெல்லாம் நீ சந்திச்ச? அன்னைக்கு உன்னுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா, அ அன்னைக்கு உன்னுடைய தூக்கம் எப்படி இருந்துச்சு? இது எல்லாத்தையுமே கவனிக்க சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, அ நம்பளுக்கு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கிடைச்சிச்சுண்டாக்கா, இதெல்லாம் சிலது தடையா வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அன்னைக்கு நம்மள தொடலன்னு அர்த்தம். நம்ம சரியா இருந்தோங்கிறது அல்ல இங்க விஷயம். நாம அ இந்த மாரி தவறான இதில சிக்காம இருந்திக்கிறோங்கிறத இங்க நோட் பண்ணணும். ஏன்னா, இங்க வந்து நல்லவங்க, கெட்டவங்கன்னு யாரையும் பேச வேணாம். நம்பளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்ததாக எது இருக்குது அப்படிங்கிறத தான் இங்க நாம பார்க்குறோம். சரியா? அப்போ ஏன்னா, இப்போ ஒரு சிரிப்பா பேசுகிறவங்கள்ட்ட பேசினா என்ன ஆகும்? அப்போ நம்மளுக்கும் 4 சிரிப்பு காட்டி விட்டுட்டு அ போவாங்க. அதே மாரி பலதுலேயும் மோகம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அந்த விஷயங்களையா பேசி நம்மளுக்கும் அந்த திங்கிங்கை வர வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ, அதனால அந்த மாதிரி எந்த நபர்கள அன்னைக்கு சந்திச்சீங்க? எந்த நபர சந்திக்காம இருந்தீங்க? அப்போ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறது நல்லது. இது எதுக்குன்னாக்கா, உங்களுடைய அந்த நீங்க உங்களுடைய புறத்துலேருந்து நீங்க அகத்துக்கு ட்ராவல் பண்றது ஒரு நொடியிலேயே நடந்துடும்.
இதெல்லாம் உங்களுக்கு தடையாக எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக அந்த ரிலாக்ஸ் மைண்டுக்கு உங்களுடைய அகத்தை நோக்கின பயணத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணிடுவீங்க. ஏன்னா அப்போ இந்த அகமிய பயிற்சி எல்லாம் எதுக்கு, என்ன பயன், ஏன்னா அப்படிங்கிறப்போ அந்த நம்மளுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அன்றாடம் செய்யக்கூடியதும், அதாவது தூக்கத்தில் எந்த நாடி செயல்படணுங்கிறத நம்மளுக்கு தூக்கத்துக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம ரைட் சைடு படுத்தோன்னு சொன்னாக்கா, அதாவது வலது புற உறுப்புகள் எல்லாமே அழுத்தப்பட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். அதாவது சந்திர நாடியில் உடல் இயங்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உடல் வந்து கடைசியாக ஆகிராக செய்யக்கூடியது என்னன்னாக்கா, அந்த மூச்சு எடுக்குது அப்படிம்பாக, மேல்கதி எடுக்குது அப்படிம்பாக. ஆக்சுவலாக உடல் அப்போ என்ன பண்ணுதுண்டாக்கா, ஒரு சேஃப் ஜோனை தேடி மூச்சு நிற்க போகுது. அதனால் இந்த மூச்சு நின்றுட்டா உடல் இயக்கம் நின்றுடும். அதனால் ஒரு சேஃப் ஜோனை தேடி அப்போ அலையும். அப்படி ஒரு ஜோனும் இருக்குது உடலில். ஏன்னா அதைத்தான் அது வந்து அப்போ தேடும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா என்று கேட்டால், இப்போது ஒரு கட்டில் வந்து நாம் நெட்டு போல்ட்டெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண பிறகு பல வருஷங்களுக்கு அது என்னாண்டே நம்ம டச் பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு தேவை ஏற்படுறப்போ அதை பிரிக்கணுங்கிறப்போ அந்த நெட்டை கழட்ட போனாக்கா அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். அப்போ அதை போட்டு ரொம்ப தட்டி அடித்து கிடிச்சு ரொம்ப அதை கழட்ட வேண்டி வரும். அதாவது உடல்லேருந்து ஆன்மாவை பிரிக்கிறது. இதே நாம் இந்த பயிற்சிகளில் இந்த கண்ணை மூடி உட்கார்றப்போ என்ன நடக்குது அப்படின்டாக்கா, நாம் எப்படி பார்க்குறோம் பேசுகிறோமோ அது மாதிரி இந்த மன ஓர்மையில் நாம் கண்ணை மூடும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இதை பார்த்தது யார்? அதுவும் நீங்கள் தான். அதை பார்க்குறதும் நீங்கள் தான். அது மாதிரி நாவை அசைக்காமல் அந்த நாவை அந்த மேல் பல்லோடு நீங்கள் கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாவு சின்ன அசைவு கூட எடுக்காது. நீங்கள் இதை கண்டிஷனாக அதை அழுத்திட்டு ஏதாச்சும் ஒன்று சின்ன இஸ்மு ஓதி பாருங்கள். சின்ன அசைவு கூட கொடுக்காம நீங்கள் ஓதி பாருங்கள். என்ன ஆகும்ண்டாக்கா, ரொம்ப அது எப்படியும் நாக்கை அசைச்சி தான் அது நம்ம மனசில் ஓதுறதுக்கு கூட அந்த ஒரு சின்ன அசைவை வந்து அந்த நாக்கிட்ட போய் அது நாடும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்காமல் இருந்தீங்கன்னா அது இன்னொரு ப்ராசஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு போகும். இவன் அசைக்க நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்யணும்னா, உடல் ஒரு ப்ராசஸ் எடுக்கும். அது என்னன்னாக்கா, அதுக்கு அசைவு தேவை. ஆனால் இவ்வளோ நாள் அது நாக்கிட்ட வாங்கி பழகிடுச்சு. நாக்கு நிறுத்தினோன்னா அது என்ன செய்யணும்னா, சுவாசத்தை வந்து அது அசைவுக்கு எடுத்துக்கும். இதைத்தான் ஃபாஸ் அன்ஃபாஸ் அப்படிம்பாங்க. அப்போ மூச்சையே வந்து அது திக்கராக மாற்றிக்கும். இப்படி ஒரு ப்ராசஸ். இப்படியெல்லாம் நம்ம உடலில் ரகசியம் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய பொக்கிஷங்களை எடுத்து தரத்துக்கு தான் மாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்று தந்துருக்குறா. அப்போ இதில் என்ன அப்படி ஒரு சரி இந்த மாதிரி மன ஓர்மை இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம அகத்துலேயும் பார்க்குற தன்மை இருக்குது. அந்த கனவுல பார்க்குறோம் இல்லையா, அதுதான். கனவுல யார் பார்த்தா நீங்கள் தான் பார்த்தீங்க. கனவுல யார் பேசுனா நீங்கள் தான் பேசுனீங்க. யார் கேட்டால் நீங்கள் தான் கேட்டீங்க. எந்த உறுப்பால் செஞ்சீங்க? அப்போ பார்க்கக்கூடிய கண்ணு மூடிக்கிட்டு இருக்கு, பேசக்கூடிய நாவு அசைவு இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இங்கே விளங்க வேண்டிய விஷயம், இந்த கண் இல்லாமல் பார்க்கும் சக்தி உங்களுக்கு உள்ளது. இந்த நாவு இல்லாமல் பேசும் சக்தி உள்ளது. இந்த செவி இல்லாமல் கேட்கும் சக்தி உள்ளது. இது வந்து எல்லாத்துக்குமே உள்ளது. ஆதமுடைய மக்கள் அனைவருக்கும் உள்ளது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு தீட்சை பெற்றவங்களுக்கு தான் கிடைக்கின்றல. கனவு காணும் சக்தி படைத்த அத்தனை பேருக்குமே இந்த தகுதி உள்ளது. அவ்வளோதான். இதில் அவங்க எல்லாருமே இதில் வரலாம்.